தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் கடைசி நாளான இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி முதல் தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் இரா உதயகுமார் வேட்புமனு தாக்கல் செய்ய கழகத்தினர் மற்றும் தோழமை கட்சியினருடன் பேரணியாக வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கழக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வெற்றி வாகை சூடி புரட்சித்தாய் சின்னம்மாவின் பொற்பாதங்களில் வெற்றிக்கணியை சமர்ப்பிப்பேன் என கழக வேட்பாளர் இரா உதயகுமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எனக்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்குவதற்கு வாய்ப்பு அளித்துள்ளார்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு சமர்ப்பிப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் சே பொன்பாண்டி விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் என்ஆர் அப்பாதுரை கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கழக மற்றும் கூட்டணி கட்சிகள் உடனிருந்தனர். பின்னர் பேட்டியளித்த கழக வேட்பாளர் என்ஆர் அப்பாதுரை துரோக சக்தி மற்றும் தீய சக்தியிடம் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் பங்குக்கு 5 லட்சம் கோடி கடனை பெற்று இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடிக்கு அதிகமாக கடன் இருக்கிறது. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. இவர்கள் மக்களுக்கு மாதந்தோறும் 1000 கொடுக்குறோம், குடும்பத்துக்கு 2000 கொடுக்குறோம் என்று ஏலம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தாய்மார்களும் பெரியோர்களும் சிந்தித்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாத திட்டங்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருப்பதை சிந்தித்து புரட்சி தலைவி எப்படி ஆட்சி செய்தார்களோ அதே போல் நல்லாட்சி வர வேண்டும். அதற்கு நீங்கள் சிந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திலே பெருவாரியான வாக்குகளை அளிக்க வேண்டும். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ச ராஜ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் சின்னக்கடை தெருவில் அமைந்துள்ள பாலபிரசன்ன விநாயகர் கோவிலில் கழகத்தின் பெயரில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். பின்னர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கழக வேட்பாளர் ச ராஜ்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தமிழக மக்களுக்கும் சிறு குழந்தைகள் கூட தெரியும் துரோகிகள் யார், எதிரிகள் யார் என்று தெரியும். நிச்சயமாக அரியலூர் தொகுதி மக்கள் எனக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு நல்ல வாக்கை பெற்று தேகத்தலை சின்னம்மா அவர்கள் கோட்டை என அரியலூர் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் நிரூபிப்போம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முனைவர் ஜி அன்பழகன் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றார். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். எங்கள்